ஃபர்ஸ்ட் இந்த பிரபு சாலமன் தயாரிப்பில் வரும் சாட்டை படம், அவர் படமே ஆக்சுவலாக இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த ஒர்க்கில் தான் அவர் பிஸியாக இருப்பார். அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தோம், படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தோம். அந்த படத்தை தயாரித்தது லிங்குசாமி, அவர் ஒரு இயக்குனர். பிரபு சாலமன் தயாரிப்பில் சமுத்திரக்கனி, அவர் ஒரு இயக்குனர், அவர் நடித்து ஒரு படம் வருது. இதுதான் நம்ம டைரக்டர்ஸ் அசோசியேஷனுடைய இன்னைக்கு இருக்கிற ஒரு யூனிட்டி. இது வந்து ஒரு புரட்சியோ அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. பட் ஒரு கூட்டணி, ஒரு அமைப்பு ஒன்று உருவாகிட்டு இருக்கு. இது வந்து இந்த அசோசியேஷன் முன்னாடியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கை தட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது சார்பாக இப்போ இந்த வெப்சைட் அப்படின்ற லான்ச், டைரக்டர்ஸ் அசோசியேஷனோட ஒஃபிஷியல் வெப்சைட். இப்போ இந்த வெப்சைட் என்ன பண்ண முடியும், இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த இன்விடேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுடைய பயோடேட்டா அதில் ஏறும். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக படுதுன்னா, ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் இந்த ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு வரவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுடைய ப்ரொஃபைல் ரெடி பண்ணி, ஒரு அட்ராக்டிவாக ரெடி பண்ணி இது வந்து கொடுக்க முடியும் இந்த வெப்சைட்டில், அவங்க வந்து இதை லோட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுது. அது ஒரு பொட்டென்ஷியல் ஆக்சுவலாக அவங்களுக்கு. ஆக்டர்ஸ் அவங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து இந்த வெப்சைட்டில் லோட் பண்ணலாம், அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுது. எல்லா டைரக்டருடைய ஒர்க்கும் இந்த வெப்சைட்டில் வந்து லோட் ஆகணும். அவங்க பண்ண ஒர்க்கும் சரி, இன்றைக்கி எல்லா டைரக்டரும் பண்ணிக்கிட்டு இருக்க சினிமாவுடைய விஷுவல்ஸ், அந்த சாங்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆச்சுன்னா, இன்றைக்கி போய் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, மீடியாவிலேருந்து நிறைய போர்ட்டல்ஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியும். பட் எனக்கு என்ன ஒரு ஆசைனா, ஒரு ட்ரெய்லர் பார்க்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் அசோசியேஷன் வெப்சைட்டில் போனால் அந்த ட்ரெய்லர் தெரியும் அப்படின்னு அவங்க ஓப்பன் பண்ணலாம். யூடியூபுக்கு பதிலாக இந்த வெப்சைட்டில் அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணணும். ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற டீம் தான் முக்கியம். ஆக்சுவலாக எல்லா ப்ரொடியூசரும் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு வெப்சைட் இருக்குது, நான்லாம் ஓப்பன் பண்ணதே கிடையாது ஆக்சுவலாக. பட் ஒரு டீம் ஒர்க், அந்த டீம் உட்காந்து நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியணும். அதுக்குண்டான ஒரு டீம் தான் இது வந்து ரெடி பண்ணோம். இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீம் இதுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தெரியும். அதனால் இது சம்மந்தமாக எந்த ஹெல்ப் வேணுனாலும் எங்களுடைய டீம் எல்லாம் வந்து இதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு நல்ல படமாக வரணும். ஒன்லி பிகாஸ் பிரபு சாலமன் சார் இஸ் ப்ரொடியூசிங் இட் அண்ட் கனி சார் இஸ் இன் த ஃபில்ம். அது என்னுடைய ஆசை. ப்ளஸ் இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகிற வெப்சைட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு யூடியூப்க்கு பதிலாக ட்ரெய்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தமிழ்நாடு திரைப்பட டைரக்டர்கள் அந்த சங்கத்திலிருந்து புதிய இணையதளம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை கொண்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் பெப்சியினுடைய புதிய அமைப்பு வந்ததுக்கப்புறம் தான் அமீரகு உட்காந்துருக்காரு, ஜனநாதன் இங்கே நின்றுருக்காரு. ஒரு புதிய அமைப்பு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து விநாயகர் சொல்லி போட்டது ரொம்ப பெருமைக்குரிய சமாச்சாரம். இந்த பெருமை இன்றைக்கும் அவங்களுக்கு சேரும். கரு பழனிப்பம் பேசும்போது ஜெராக்ஸை பற்றி எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னார். அவர் நல்லா படித்த ஆள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். அவருக்கே ஆரம்பத்துலேருந்தே ஜெராக்ஸ்னால் என்னென்னு தெரியாது அப்படின்னாரு. எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. அதனால் டெலிஃபோன் எடுத்துட்டால் கூட எனக்கு நம்பர் அடித்து பேச தெரியும், வந்தால் எடுத்தாலும் சொல்ல தெரியும். ஒரு மெசேஜ் வந்தது அப்படின்னா மறுபடியும் மெசேஜ் திருப்பி கொடுக்கணுமே, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே அப்படிங்கனால மெசேஜையும் படிக்கிறதில்ல. ஏன்னா இன்னும் அந்த ஏபிசி அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடுறதே எனக்கு சரியாக இருக்குது நேரம். ஆனால் குழந்தைகளெல்லாம் பார்ப்பேன், என் வீட்டில் எந்த குழந்தையாக இருந்தாலும் வந்து அம்மா இது என்ன அப்படின்னா எடுப்பாங்க, ஒரே கையில் டிக் 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 இப்படிமா இந்த அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, நமக்கு இது தேவையில்லை, நம்ம அதை பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜாக்கி மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஐயோ கொஞ்சம் போட்டு கொடு அப்படின்னு இப்படி கேட்டுக்கிறது. இதே டெலிஃபோனே இப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் இந்த லேப்டாப்பு அது இது நல்லா வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதுக்கு இதை சொல்ல ஆரம்பித்தேன்னா, சினிமாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் வெள்ளாங்கோயிலில் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மா வந்து மிட்வைஃபாக இருந்ததுனால அங்கே லீவுக்கு மட்டும் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கிற ஆள், நான் லீவுக்கு மட்டும் அங்கே போவேன்.
அப்போ திடீர்னு பார்த்தா அங்கே எல்லாரும் அப்போல்லாம் கோமணம் கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு, அதுதான் நம்ம தேசிய உடைங்கிற மாதிரி எப்போவுமே அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க வில்லேஜில். திடீர்னு அப்படின்னு சொல்லி சவுண்டு போடுவாங்க. என்னடான்னு பார்த்தா எல்லோரும் சேர்ந்து மேலே பார்ப்பாங்க. என்னென்னா அங்கே ஒன்றும் தெரியாது, ஆனால் சவுண்டு மட்டும் வரும். என்னென்னா ஃப்ளைட்டு எங்கேயோ கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டு இருக்கிற சத்தம். அப்புறம் நான் நினைப்பேன், நம்ம கோயம்புத்தூர்லேருந்துனால அங்கேயே ஏரோட்ரோம் இருக்குது, அது சின்ன வயசுலேருந்து எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாம் காமிப்பாங்க ஸ்கூல்லேருந்து, அதனால் பக்கத்தில் போய் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு அந்த ஃப்ளைட்டு அந்த வழியாக வரவே வராது. ஏன்னா ரயிலே அந்த வழியாக வர்றதில்லை, வெள்ளாங்கோயில் வழியெல்லாம், கோபிக்கையும் அந்த வழியெல்லாம் ரயிலே கிடையாது. ஸோ அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஊரில் சினிமா டென்ட்டுன்னு ஒரு வில்லேஜில் இருக்குமே, அது கூட கிடையாது. அப்போ சமுத்திரம்னா என்னென்னு தெரியாது, ரயில்னா என்னென்னு தெரியாது, ஆகாய விமானம்னா என்னென்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு, என்னடா அது லோக்கல் இருக்கிறதே தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது விசாரிக்கும் போது தான் பார்த்தா அங்கே நிறைய பேர் அந்த ஊர்லேயே பிறந்து அந்த ஊர்லேயே வேலை வெட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஊர்லேயே சாப்பிட்டு வயசாகி அந்த ஊர்லேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. உலகம்னா என்னங்கிறதே எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இன்னும் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு ஒரு டென்ட்டு, இன்னொரு தடவை நான் மறுபடியும் லீவில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து போகும்போது, அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு டென்ட்டு யாரோ கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அட்டாட்டாட்டா இதான் சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலை பார்க்குறதுங்கிறது, இந்த ட்ரெயினை பார்க்குறது. ஏன்னா 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போனால் இந்த பக்கம் ஈரோடு, இந்த பக்கம் போனால் சக்திமங்கலம் போகிறது. இந்த ஈரோடு சக்திமங்கலம் போகிறதே அவங்க ஒரு பெரிய சமாச்சாரம் நினைப்பாங்க. அந்த ஊருக்கு இருக்கிறது 2 பஸ் தான், எஸ்ஆர்டி கோபால்டுன்னு 2 பஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி அது ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு தான் போகும். காலையில் ஒரு ட்ரிப் இப்படி போகும், மறுபடியும் ஒரு ட்ரிப் இப்படி வரும், சாயங்காலம் ஒரு ட்ரிப் இப்படி போகும், மறுபடியும் இப்படி வரும். அந்த மாதிரி இருந்தது. இந்த சினிமான்னு ஒன்று வந்தோடனே டென்ட்டில் அதை பார்க்க ஆரம்பிச்சோடனே எல்லாத்துக்குமே அந்த சினிமாங்கிறது ஒரு உலகம் என்ன, நம்மளை சுற்றி என்னென்னலாம் இருக்குது, நம்ம இந்த வெள்ளாங்கோயிலே எழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுங்கிறத சினிமா கொடுத்ததுங்கும் போது தான் சினிமா பொழுதுபோக்கு இல்லை, இது உலகத்தையே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன்.